ஹாய் கைஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். அண்ட் இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, கோட் படத்தில் வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்குது. அண்ட் நேற்று ராயன் படத்தில் இருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, அதோட ரிவ்யூ தான். அண்ட் ஃபஸ்ட் நம்ம ராயன் பாட்டோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணாமல் பார்க்காதீங்க. 568 இருங்க, எவ்வளோன்னு பார்ப்போம். 568 சப்ஸ்கிரைபர்ஸ். நானும் வீடியோ போடுறதில்ல, ரொம்ப நாள் ஆச்சு. பட் போட்ட வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து உங்களோட மேலான ஆதரவை கொடுங்க. அண்ட் ராயன் படத்தோட பார்த்து அடங்காத அசுரன் தான் அப்படின்னு. ஸோ இதை ஏன்னா ஆல்ரெடி இந்த விசில் போடு பாட்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்க கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது. அப்புறம் 4-5 தடவை கேட்க ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நேற்று எனக்கு வந்து நான் நேற்றே இந்த ரிவ்யூ போடல, ஏன்னா பட்டன் போட்டு எல்லாரும் கடிக்க வந்துட்டிங்கன்னா. ஸோ ராயன் படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடங்காத அசுரன் கேட்க உண்மையாகவே நல்லா இருந்தது. லிரிக்ஸுமே போகி 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 அப்படின்னு நம்ம பெரிய பாய் வந்து பாடிட்டு இருந்தார். ஸோ தனுஷ் அண்ட் ஏஆர்ஆரோட வோக்கல்ஸில் இந்த பாட்டு வந்திருக்கு. தனுஷ் தான் எழுதியிருக்காரு. நல்ல ஒரு 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 எழுச்சி பாட்டு மாதிரி தான் அது இருந்தது. ஆல்ரெடி படத்தில் ஒரு ஒரு ரவுடியாக இருந்துட்டு ஒரு மக்களுக்காக போராடுற ஒரு கேரக்டர் தான் நியூஸ் வந்தது. ஸோ ஒரு 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 எழுச்சியில் இந்த செகண்ட் ஹாஃபில் வர ஒரு பாட்டாக கூட இருக்கலாம். அண்ட் மியூசிக் அப்படின்றதுனா மியூசிக் வாஸ் ஜஸ்ட் நார்மல். என்ன தெரில, ஏஆர் ரஹ்மானோட சரக்கு கம்மியாயிருச்சா, இல்லை இந்த பாட்டுக்கு இவ்வளோ போதும்பா அப்படின்னு இருக்காரா, ஒரு ஒரு ஐடியாவும் தெரியல. பட் ஆல் ஆஃப் அ சடன் ஏஆர்ஆர் தனுஷ் காம்போ ரொம்ப நாள் கழித்து அந்த 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 எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐ மீன் இல்லை இன் த சென்ஸ் இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி இல்லை. ஏன்னா பாட்டு ஒரு 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 புரட்சி பாட்டினால அவ்வளோதான் தர முடியும். இப்போ இதுவே நம்ம ரவுடி பேபி இப்போ பொம்மை சூற பாட்டுனா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் லைக் ஒரு கேங்ஸ்டர் படத்தில் இவ்வளோ தானே பண்ண முடியும். அண்ட் கோரியோகிராஃப் பார்த்திங்கன்னா பிரபுதேவா எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருங்க. செகண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செகண்ட்லி விஜய் கோட் படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்குது அப்படின்னு நிறைய நியூஸ் வந்திருந்தது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய அந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சைமா, யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்து ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு, சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருக்காரு 100%. ஏன்னா வெங்கட் பிரபுவோட அடுத்த படத்தோட ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் தான். அதனால் மேபி ஒரு சர்ப்ரைஸ் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. இதில் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ இது எந்தளவுக்கு உண்மையாக தெரில. ஏன்னா இப்போ இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் படம் ரிலீஸ் ஆன டைமில் சூர்யா கேமியோ கொடுத்ததுனால தான் விக்ரம் படம் ஹிட்டுன்னு ஒரு அந்த சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த 4-5 ரசிக மணிகள் அவங்களும் கடைசியில் வந்து எங்கள் எஸ்கே நடித்ததுனால தாண்டா கோட் படத்தோட இதாச்சு. இது மேபி நம்பாமல் இருக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா விஜய் கண்டிப்பாக அதை விரும்ப மாட்டார். ஏன்னா ஹி டசன்ட் வாண்ட் டு அவரோட இது எங்கேயுமே போயிடக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். அதனால தான் லியோ படத்தில் ஒரு வாய்ஸ் கேமியோவை மட்டும் இது பண்ணியிருந்தாங்க. செகண்ட்லி அரசியலுக்கு நம்ம போக போகிறோம், நம்மளே சினிமா விட்டு போக போகிறோம். சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுத்துப்போம்ப்பா, இல்லைனா ஒரு நடிச்சுப்போம், ஒரு பூம் ஆகட்டும்ப்பா, அந்த மாதிரியா இல்லை ஒன்றும் எனக்கு ஆக்சுவலாக அது புரியல. ஸோ அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வராத வரைக்கும் we cannot simply blindly believe that what people say in YouTube. பட் பயங்கரமான சேனல்னு அது சொல்லும்போது ஓகே, இது மேபி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயனோட இந்த கேமியோ நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் ராயன் பாட்டை கேட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.